ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஐடியா தான்ப்பா பார்க்க போகிறோம். அது லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா. பட்டு ஜாக்கெட்லாம் நம்ம எப்படி வீட்டிலே வாஷ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஐடியா. வெளியில் கொடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாகவும், வீட்லேயே ஒரு 10-15 ரூபாய் செலவுலேயே நம்ம வீட்லேயே எப்படி ப்ளவுஸ் வாஷிங் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்கப்பா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் எத்தனை ப்ளவுஸ் நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்களோ எல்லாத்தையுமே உள் சைடை திருப்பி வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் இன்றைக்கி 2 ப்ளவுஸ் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள், முக்கியமான பொருள் என்னென்னா வாங்க பார்க்கலாம். வேஸ்ட்டான ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஜாக்கெட்டோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பூந்தி கொட்டை தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் இருக்கும். ஒரு 15 கொட்டைகள் எடுத்திருக்கேன். இது நாட்டு மருந்து கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கனாவே தெரியும். ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கையாலே நீங்கள் பிசைஞ்சிங்கனாவே நல்லா நுர வர ஆரம்பிக்குது பாருங்கள். இது வீட்டில் நிறைய கிளீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம தலைக்கு சீயக்கா அரைக்கும் போது கூட இந்த பூந்தி கொட்டைகள் சேர்த்து தான் அரைப்பாங்க, இந்த நுர வரத்துக்காக. நிறைய இதில் ரியூஸ் இருக்குது. இதில் விதைகள் இருக்கும். அந்த விதைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வடிகட்டி நீங்கள் பாட்டில் எதுலையா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய ரியூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கையால் பிசைய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிக்சியில் கூட நீங்கள் ஓட்டி நல்லா லிக்யூடாக நீங்கள் வடிகட்டி வச்சுக்கலாம். நான் இப்போ பாருங்கள் கையாலே நல்லா பிசைஞ்சு விடுறேன். பாருங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போ இந்த தண்ணியை மட்டும் ஒரு கேனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா கப்பில் எதுலையாச்சும் ஒன்றில் ஸ்டோர் பண்ணி தண்ணியை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க ப்ளவுஸ் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள் ஒரு குண்டானில் 1 லிட்டர் அளவு, ஒரு ஜாக்கெட்டு 1 லிட்டர் அளவு தண்ணி போதும். தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க ப்ளவுஸை. நல்லா கல்லுப்பு கரைஞ்ச பிறகு ஒவ்வொரு ப்ளவுஸாக ஊற வைங்க. ஏன்னா சாயம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு ஜாக்கெட்லாம் சாயம் போகும் ஒரு சிலது. அதனால் ஒரு ப்ளவுஸாக நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸு உப்பு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துடலாம். வாங்க இப்போ இந்த ப்ளவுஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸில் நல்லா சாயம் போயிருக்கு, பார்த்தாவே தெரியும் தண்ணியை பார்த்தா. இது கூட இன்னொரு ப்ளவுஸை நீங்கள் ஊற வச்சுருந்தோன்னா அதில் சாயம்லாம் ஒட்டியிருக்கும். அதனால தான் ஒரு ப்ளவுஸாக நம்ம வாஷ் பண்ணோம். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் 1 லிட்டர் தண்ணியில் கல் உப்பு போட்டு கரைச்சிட்டு அடுத்த ப்ளவுஸை நம்ம ஊற வைக்கணும். இந்த மாதிரி எத்தனை ப்ளவுஸ் நீங்கள் வாஷ் பண்ணாலும் தனித்தனியாக தான் இந்த மாதிரி ஊற வச்சு வாஷ் பண்ணணும். இப்போ 2வது ப்ளவுஸுக்கு கொஞ்சம் உப்பு தண்ணியில் மறுபடியும் இதை ஊற வைக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த பூந்தி கொட்டைகள் நாட்டு மருந்து கடையில் 1/4 கிலோ 30 ரூபாயோ 40 ரூபாயோன்னு தான் நான் வாங்கினேன். சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப கம்மி ரேட்டு தான். வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்களாகவே உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அது மாதிரி சில்க் சாரீகளும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். சில்க் சாரீ எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நான் போடுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் அவ்வளவா சாயம் போகல பாருங்கள். இந்த தண்ணியை இப்போ நம்ம ஊற்றிட்டு இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸாக உப்பு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டோம். இப்போ தான் நம்ம பூந்தி கொட்டை அந்த தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு ஜாக்கெட்டுக்கு தகுந்த அளவு அந்த தண்ணியை ஊற்றிட்டு இதையும் ஒரு 3 நிமிஷம் ஊற வைங்க போதும். நல்லா ஊறட்டும். ஒரு ஜாக்கெட்டாக இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். பாருங்கள், எந்த இடத்துல உங்களுக்கு அழுக்கு இருக்கும், வேர்வை இருக்கும்னு நினைக்கிறோங்க அந்த இடத்தெல்லாம் கையால் லைட்டாக தேய்ச்சி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ நுர வருதுன்னு. அந்த கழுத்து பகுதியிலலாம் நம்ம முடி பட்டு ஜடைப்பட்டு எண்ணெயாக இருக்கும். அந்த இடத்துலாம் கொஞ்சம் தேய்ச்சி வாஷ் பண்ணுங்கள். அது மாதிரி வேர்வை படுற இடத்துலலாம் நல்லா ஆம்கோல்லலாம் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா அழுக்கெல்லாம் போயிடும். சோப்பு போட்டு தான் வாஷ் பண்ணணும்னு இல்லை, இதுலேயே நல்லா அழுக்கு போயிடும். சோப்பு நுர மாதிரி எவ்வளோ நுர வருது பாருங்கள். வெறும் நம்ம பூந்தி கொட்டை அந்த தண்ணியை தான் ஊற்றணும் பாருங்கள். இப்போ இந்த ஜாக்கெட்டில் சாயம் இறங்கி இருந்ததுன்னா இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். இல்லை சாயம் இல்லைன்னா இதுலேயே கூட அடுத்த ப்ளவுஸையும் நம்ம வாஷ் பண்ணலாம். இதில் அவ்வளோவா சாயம் இல்லை, அதனால க்ரீன் ப்ளவுஸையும் மறுபடியும் நான் இந்த இதுலேயே ஊற வச்சு வாஷ் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் சோம்பேறி பார்க்காத ஒரு ஜாக்கெட்டையும் தனித்தனியாக வாஷ் பண்ணுங்கள். சாயம் ஒட்டுச்சுன்னா பட்டுப்புள்ளோட ப்ளவுஸை வேஸ்ட் ஆகிடும்.
ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் தண்ணியில் பூந்தி கொட்டைகளோட தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு ப்ளவுஸை ஊற வச்சு வாஷ் பண்ணுங்கள். மறுபடியும் இது பாருங்கள் சாயம் போயிருக்கு, இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அடுத்த ப்ளவுஸ் நீங்கள் ஊற வைக்கிற மாதிரினா மறுபடியும் 1/2 லிட்டர் தண்ணியில் மறுபடியும் கொஞ்சம் பூந்தி கொட்டைகள் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணு. இப்போ பாருங்கள் ரெண்டையும் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் மறுபடியும் ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஏன் எல்லோ ப்ளவுஸை வாஷ் பண்ணுறேன்னா அதில் அவ்வளோவா சாயம் போல், அதனால் எல்லோ ப்ளவுஸை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது க்ரீன் ப்ளவுஸை வாஷ் பண்ணுறேன். நீங்கள் சாயம் போகிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி பச்சை தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதும் துணி துவைச்சா நம்ம எப்படி 3 டைம் வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நுரெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம அலசிடலாம். இதே மெத்தடில் சில்க் சாரியை கூட நீங்கள் கடையில் வாஷ் பண்ண கொடுக்காத வீட்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அயன் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் கடையில் கொடுத்து அயன் பண்ணிக்கலாம். ப்ளவுஸுங்கன்னா நம்மளே கூட அயன் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், அயன் பண்ணியும் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் இப்போ நல்லா அலசிட்டேன். இப்போ ப்ளவுஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டா மறுபடியும் ஒரு 2 லிட்டர் தண்ணியில் உஜாலாவில் சைனிங்காக எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சைனிங்காக இப்போ சில்க் சாரீ காட்டன் சாரீலாம் நல்லா சைனிங்காக இருக்கணுங்கிறதுக்காக இந்த லிக்விடு விற்கிது. இது சின்ன பாக்கெட்லேயுமே இருக்குது. நீங்கள் 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ்னால் சின்ன பாக்கெட் வாங்கினாவே போதும். அந்த லிக்விடு கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைங்க. அப்போ தான் பட்டு ப்ளவுஸுங்கிறதுனால நல்லா சைனிங்காக நல்லா அந்த மொடமொடப்போடு இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சைனிங் லிக்விடு ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறோம். மறுபடியும் அடுத்த ப்ளவுஸையும் நான் ஊற வைக்கிறேன். எல்லோ ப்ளவுஸில் சாயம் போகல, அதனால் மறுபடியும் அதே தண்ணியில் க்ரீன் ப்ளவுஸையும் ஊற வைக்கிறேன். நீங்கள் சாயம் போகிற மாதிரி இருந்தால் இந்த தண்ணியவுமே ஊற்றிட்டு தனித்தனியாக நீங்கள் ஊற வச்சு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க காய போட்டுடலாம். ரொம்ப வெயிலான இடத்துல காய போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துருங்க. இல்லை போர்ட்டிக்கோவில் லைட்டாக வெயில் படும்னா போர்ட்டிக்கோவில் காய போடுங்க. காய போட்டுட்டு நல்லா காஞ்ச பிறகு எப்படி இதை அயன் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். டேரெக்டாக நம்ம அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணக்கூடாது. இதில் ஒரு ட்ரிக் இருக்குது, வாங்க என்ன ட்ரிக்குன்னு பார்க்கலாம். அயன் பாக்ஸில் நிறையா ஆப்ஷன் இருக்கும். சில்க் சாரிக்கு, காட்டன் புடைக்கு, லயான் துணி, அந்த மாதிரி துணிக்கு தகுந்த மாதிரி அயன் பாக்ஸில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இப்போ சில்க் துணி தான் நம்ம அயன் பண்ண போகிறோம். அதனால் சில்க் ஆப்ஷனில் வச்சுட்டு டேரெக்டாக நம்ம பட்டு ட்ரெஸ்ஸை எப்பொழுதுமே நம்ம டேரெக்டாக நம்ம அயன் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா ப்ளவுஸ் காஞ்சிடுச்சு, எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே அயன் பாக்ஸில் ஒட்டிக்கும். பட்டுங்கிறதுனால அப்படியே உருகி ஒட்டிடும். மேலே ஏதாவது உங்கள் வீட்டில் காட்டன் வேஸ்ட்டு இருந்ததுன்னா அந்த ப்ளவுஸ் மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் அயன் பண்ணணும். டேரெக்டாக நீங்கள் அயன் பண்ணக்கூடாது. பட்டு துணி எதுவாக இருந்தாலுமே டேரெக்டாக நீங்கள் அயன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி காட்டன் வேஸ்ட்டி ஒன்று போட்டுட்டு அது மேலே தான் நீங்கள் அயன் பண்ணணும். லைட்டாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் அயன் பண்ணலாம். ஒரு 1/4 கிலோ பூந்தி கொட்டை 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 10 ப்ளவுஸ் வரைக்குமே நீங்கள் வாஷ் பண்ணலாம். இதை போய் கடையில் நீங்கள் வாஷ் பண்ண கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபான்னு கேட்பாங்க. ஒரு சண்டே இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம வாஷ் பண்ணோன்னா எவ்வளோ காசு நம்மளால் மிச்சம் பிடிக்க முடியும் பாருங்கள் கடையில் அயன் பண்ண மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லா ப்ளவுஸுமே நீங்கள் அயன் பண்ணிவிடுங்க. ப்ளவுஸை ஃபுல்லாக நான் அயன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கடையில் அயன் பண்ண மாதிரி சூப்பராக இருக்கும். திருப்பி போட்டு மறுபடியும் அது மேலே வேஸ்ட்டியை போட்டு அயன் பண்ணுங்கள். இதே மெத்தடில் குழந்தைங்களோட பட்டு பாவாடை செட்டு அந்த மாதிரி கூட இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணலாம். கடையில் கொடுக்காது, வீட்டிலே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் கடையில் கொடுக்கலாம். எனக்கு வீட்டில் அயன் பண்ண சரியாக தெரியாது அப்படிங்கிறவங்க கடையில் கொடுத்து நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். பாருங்கள் அயன் பண்ணிட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள் ப்ளவுஸை. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கடையில் நம்ம வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். தண்ணி தெளித்து நீங்கள் அயன் பண்ணாலும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் பார்த்தாவே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி வீட்டிலே பட்டில் இருக்கிற துணியெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். காசும் உங்களுக்கு மிச்சமாகும். கை நோகாமல் டோர் மேட்டெலாம் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேஷன் அரிசியில் 8க்கு 1 பங்கு உளுந்து ரேஷியோவில் இட்லி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை பாருங்கள். எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ அயன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரு ப்ளவுஸ் தான் அயன் பண்ணி காட்டுங்க. இந்த மாதிரி எல்லா ப்ளவுஸையும் நம்ம அயன் பண்ணிவிட்டு சாரீலே நடுவில் நம்ம வச்சிட்டோன்னா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தேடாத அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
எல்லா லேடிஸ்க்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மணி சேவிங் டிப்ஸாக கூட இதை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.